வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். தன்னோட சேட்டைகளால நம்மள அதிகமா லைக் பண்ண வச்சு ஆச்சரியப்பட வைக்கிற டால்பின்ஸ் பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. டால்பின்ஸுக்கும் மனுஷங்களுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டுங்க. கண்ணாடி பார்த்து தன்னைத்தானே ரசிச்சுக்கிறது. டால்பின்ஸ் முன்னாடி ஒரு கண்ணாடியை வச்சீங்கன்னா அது தன்னைத்தானே பார்த்து அதிகமா ரசிக்கும், வெக்கப்படும், சிரிக்கும், அதை போய் முட்டும். கண்ணாடி டால்பின்ஸையும் கெடுத்து வச்சிருக்கு. உலகத்திலேயே அதிக மெமரி பவர் கொண்ட விலங்கினம் டால்பின்ஸ். இதை ரிசர்ச்லயே ப்ரூவ் பண்ணிருக்காங்க. 2 குட்டி டால்பின்கள் ஒன்னா இருந்துச்சுங்க. அதை பிரிச்சு 20 வருஷம் கழிச்சு திருப்பி மீட் பண்ண வச்சிருக்காங்க. அதுக்கு 2 பார்த்துட்டு ஒன்னு முட்டி கொஞ்சி விளையாண்டு ஒரு விதமான விசில் சத்தெல்லாம் கொடுத்து என்ஜாய் பண்ணிருக்குங்க. டால்பின்ஸும் கடன் கொடுத்தவங்களும் ஒண்ணு. கொடுத்த கடனை மறக்கவே மாட்டாங்க. டால்பின்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் 40 வெரைட்டிஸ் இருக்குங்க. அதுல நமக்கு தெரிஞ்சது என்னன்னா பாட்டில் நோஸ் டால்பின், கிரே டால்பின், ஒயிட் டால்பின், அப்புறம் கில்லர் வேல் டால்பின். மனுஷங்களும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, ஆனா பல வகை. டால்பின்ஸை ட்ரெயின் பண்றது ரொம்ப ஈஸிங்க. அதனால தான் நிறைய ஈவென்ட் அண்ட் ஷோஸ்ல எல்லாம் அதை ஈஸியா ட்ரெயின் பண்ணி ஹேண்டில் பண்றாங்க. இதை யூஸ் பண்ணிக்கிட்ட யூஎஸ் ஆர்மி என்ன பண்ணிருக்குன்னா ஒரு 75 டால்பின்ஸை ட்ரெயின் பண்ணி கடலுக்கு அடியில தங்களை யாராவது ஸ்பை பண்றாங்களா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. சோ டால்பின் நாட் 75. டால்பின்கள் நார்மலா பாத்தீங்கன்னா 15 வருஷம் வரைக்கும் உயிர் வாழுங்க. ஆனா ஒரு சில டால்பின்ஸ் எல்லாம் ஹெல்தியா 50 வருஷம் வரைக்கும் வாழ்ந்திருக்கு. என்ன மாதிரி எந்த கெட்ட பழக்கமும் இல்ல போல இருக்கு. டால்பின்கள் கடல்ல மட்டும் இல்ல நதிகள்லயும் வாழுதுங்க. குறிப்பா நம்ம இந்தியால கங்கை நதியில அதிக அளவுல இருக்குங்க. இது மட்டும் இல்லாம நேபாள், பங்களாதேஷ், பாகிஸ்தான் இங்க இருக்கிற முக்கியமான நதிகள்லயும் வாழுது. இதை தாண்டி முக்கியமான விஷயம் என்னன்னா அமேசான் காடுகள்ல இருக்கிற நதிகள்ல அதிக அளவுல டால்பின்ஸை நம்ம பார்க்கலாம். இது என்ன அதிசயம், நைட் 10 மணிக்கு மேல டால்பின் மாதிரி துள்ளி குச்சி நான் நீந்துவேன் தண்ணியில. டால்பின்களோட மிகப்பெரிய பவரே அதோட கம்யூனிகேஷன் தாங்க. கும்பலா டால்பின்ஸ் இருந்தாலும் ஒவ்வொரு டால்பின்ட்டும் ஒவ்வொரு டால்பின்ட்ட வெவ்வேற மாதிரி பழகும். உதாரணத்துக்கு ஒரு டால்பின் வந்து ஒன்னு கிட்ட கத்தும், இன்னொன்னு கிட்ட குறைக்கும், இன்னொன்னு கிட்ட விசில் அடிக்கும், இன்னொன்னு கிட்ட கொஞ்சம். இது பார்க்கறதுக்கு நம்மள மாதிரியே இருக்குங்க. நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் ஒருத்தட்ட நம்ம ஒவ்வொரு மாதிரி பிஹேவ் பண்ணுவோம். நம்ம பையங்க டால்பின்ஸ். மற்ற மீன்கள்லாம் குட்டி போடும்போது அதுங்களோட குட்டியோட தலை தான் வெளில வரும், வால் லாஸ்டா தான் வரும். ஆனா நம்ம டால்பின்கள் குட்டி போடும்போது பாத்தீங்கன்னா அதோட வால் வெளில வந்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்டா தான் தலை வெளில வரும். லைக் வேல். டால்பின்ஸ் நிறைய மீன்களை லபக்குன்னு முழுங்கிறதுனால அது வயித்துல கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அது வந்து சீக்கிரமா செரிமானத்தை உண்டாக்கும். நமக்கும் அந்த மாதிரி கம்பார்ட்மெண்ட்ஸ் இருந்ததுன்னா நல்லா இருக்கும். ஏன்னா காக்டெயில் அடிச்சா தலைவலிக்குது. டால்பின்ஸ் 2 விதமா வேட்டையாடுங்க. அதுல ஃபர்ஸ்ட் என்னன்னா குட்டி குட்டி மீன்களை பார்த்தோன்னா தான் வாயிலேருந்து நிறைய பபிள்ஸை விட்டுரும். அதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆன குட்டி மீன்கள் சர்ஃபேஸ்க்கு வரும்போது டப்புன்னு முழுங்கிடும். 2வது ஐட்டம் எப்படின்னா தன்னோட வாளால வேட்டையாடும். படபடபடன் வாழை அடிச்சோன்னா குட்டி மீன்கள்லாம் திருப்பி கன்ஃபியூஸ் ஆகி சர்ஃபேஸ்க்கு வரும். அப்ப டப்புன்னு முழுங்கிடும். டால்பின்கள்ட்ட இருக்கிற ஸ்பெஷல் குணமே அதுங்க கேர் தாங்க. தன்னோட கூட்டத்துல ஏதோ ஒரு டால்பினுக்கு அடிபட்டாலோ இல்ல வயசாயிட்டாலோ அந்த டால்பின்ஸை பார்த்துக்கிறதுக்கு சில டால்பின்ஸ் இருக்குங்க. அதாவது டேக் கேர் பண்றதுக்கு. அதுங்களோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த வயசான இல்ல அடிபட்ட டால்பினுக்கு உணவு கொடுக்கிறது இல்ல அதை டேக் கேர் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்ங்க. இந்த மாதிரி குணம் நம்ம மக்கள்கிட்ட அழிஞ்சதுனால தான் கூட்டு குடும்ப முறையே அழிஞ்சு போச்சு. டால்பின்களோட பல்வரிசையை பார்த்தா ரொம்ப அழகா இருக்கும். ஆனா அந்த பல்லு வெறும் செட் ப்ராப்பர்ட்டி தாங்க. இறைய பிடிச்சதுன்னா டபக்குன்னு முழுங்கிடும். அந்த பல்லை யூஸ் பண்ணி கடிக்கவே கடிக்காது. அந்த பல்வரிசை வந்து ஒரு கிரிப்புக்காக வச்சிருக்கு. ஆனா அந்த பல்லை வச்சுக்கிட்டு டால்பின் சிரிச்சா செம்ம கியூட்டா இருக்கும். நம்ம 12 டக்கர் டாபிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆனா அதையும் தாண்டி உங்களுக்கு சில டாபிக்ஸ் மேல சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அந்த டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை பத்தின 12 டக்கரான தகவல்கள் நாங்க உங்களுக்கு தரோம். ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். வித் மீ உங்கள் துரைராஜ்.